உலகளாவிய ஹோப் சேனல் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றாட வாழ்க்கையும் ஆதி புஸ்தகமும் என்கின்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்து தருவதற்காக போதகர் இமானுவேல் மற்றும் போதகர் ஜான் ஆஸ்பன் அவர்கள் இந்த நாளை நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்தை குறித்தும் அதனுடைய சாராம்சத்தை குறித்தும் நான் படித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா. கடந்த நாளில் நாம் பார்க்கும்போது அந்த வேதாகமத்தில் என்னென்ன அறிவியல் காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் அழகாக பார்த்தோம். மிகவும் அருமையாக இருந்தது இல்லையா. அதை தொடர்ந்து இந்த நாளும் குறித்து இன்னும் சில காரியங்கள் வேதாகமத்தை குறித்து நாம் பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். போதகர் ஜான், நீங்கள் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, வேதாகமத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே ஏசாயாலேருந்து மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகமும், புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டோம்னா வெளிப்படுத்தின புஸ்தகத்தை தீர்க்க தரிசன புஸ்தகமாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் வேதாகமத்தை குறித்து என்ன சொல்கிறது, அல்லது இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை குறித்து என்ன சொல்லுகிறது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்? இந்த தீர்க்க தரிசனங்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனங்களில் மிகவும் சுவாரஸ்யமான காரியங்கள் நிறைய இருக்கும். அதில் மிக முக்கியமாக சொல்லும் பொழுது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் இந்த காலத்திற்கான அட்டவணையவே அங்கே கொடுக்கிறதை பார்க்க முடியும். நேபுகாத்நேச்சாருடைய அந்த கனவிலே அங்கே ஒரு அட்டவணையை கொடுக்கிறார். பாபிலோன் தேசம், நேபுகாத்நேச்சாருடைய தேசம் அழிந்தது பிற்பாடு மீதோ பெர்சியா தேசங்கள் அதை ஆட்சி செய்யும். அதற்கு பிற்பாடு கிரேக்க தேசம், பிற்பாடு இரும்பு ரோமை குறிக்கிறதாக இருக்கிறது. கடைசியாக பார்த்தா 10 ஐரோப்பிய கண்டங்கள், அந்த கண்டத்தை சேர்ந்த நாடுகள் ஆட்சி செய்கிறதாக இருக்கிறது. பிற்பாடு தேவனுடைய வருகை தான் இருக்கிறது. அப்போது ஒரு அட்டவணையை அங்கே தேவன் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தீர்க்க தரிசனங்களில் சில நகரங்களை பார்த்து தேவன் தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். அதில் மிக குறிப்பான ஒரு தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, தீரு நாட்டை குறித்து அங்கே தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 23ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தீருவின் பாரம் தர்ஷிஷ் கப்பலே அலருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்குது. அப்போது இந்த தீரு என்று அழைக்கப்பட்ட அங்கே ஒரு நாடு, ஒரு தேசம் இருந்தது. இது கடற்கரை ஓரமான ஒரு தேசமாக இருந்தது. இந்த கடற்கரை ஓரமான தேசத்தினாலே கப்பல் மிகுதியாக வரத்தும் போதுமாக இருந்ததால் வியாபாரமும் வர்த்தமானங்களும் பெருகி செல்வம் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த தீரு தேசத்திற்கு ஒரு சாராம்சமாக ஒரு மிகவும் பலத்த ஒரு காரியமாக இருந்தது என்னவென்றால், அந்த கடற்கரை ஓரத்திலே சற்று தூரத்திலே கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரத்துக்குள்ளாக ஒரு நிலப்பரப்பு, சரிங்களா, ஐலாண்டு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சிறு தீவு ஒன்று இருந்தது. இவர்கள் இங்கேயும் வாழ்ந்து கொள்வார்கள், அந்த தீவிலும் வாழ்ந்து கொள்ளலாம். எதிரிகள் வரும் பொழுது, தீமையான காரியங்கள் வரும் பொழுது இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நகரத்தை விட்டு நேராக அந்த தீவுகளுக்கு சென்று அங்கே தஞ்சம் புகுந்து விடுவார்கள். அப்போது கடல் வழியாக தான் அந்த தீவுக்குள்ளாக போக வேண்டும். அங்கே சென்று அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், அங்கே அவர்கள் போர் வீரரை வைத்து கப்பல் மூலமாக வருகிறவர்களை கப்பலை சேதப்படுத்தி யாராலும் வெற்றி கொள்ள முடியாமல் இருந்தது. என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அங்கே சேகரித்தும் வைத்திருந்தார்கள். இந்த நேபுகாத்நேச்சாரை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லையா. பாபிலோனின் மிக முக்கியமான ஒரு ராஜா. அந்த ராஜா 13 ஆண்டுகள் இந்த தீரு நகரத்தை அந்த முற்றுகை போட்டு காத்திருந்தாராம். 13 ஆண்டுகள் அவன் காத்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கிற அவங்களுடைய எல்லா காரியங்களும் தீர்ந்து, உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து, அவர்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த 13 ஆண்டுகள் காத்திருந்தது வீணாக போனது. பிற்பாடு பார்க்கும் பொழுது அலெக்சாண்டர் த கிரேட் என்று அழைக்கப்பட்ட அந்த ராஜா வந்தார், முற்றுகை போட்டார். அவர்கள் வெளியே வர்ற மாதிரி இல்லாததுனாலே இவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், இந்த வேத தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது போல அங்கே இருக்க மதில்களை, அந்த தீரு நாட்டினுடைய மதிலை ஒன்று விடாமல் முற்றிலுமாக இடித்தார். எதற்கு அப்படின்னு சொன்னால், அந்த கற்களையும் அந்த பாறைகளையும் எடுத்துக்கொண்டு அந்த தீருவில் இருக்கிற அந்த தீவுக்கு பாலத்தை கட்ட அமைத்தாராம். சரிங்களா, கட்ட ஆரம்பித்தார். இந்த கற்கள் பத்தாமல் போய்விட்டது. பிற்பாடு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற வீடுகளை எல்லாம் அவர் இடிக்க ஆரம்பிச்சிட்டார்.
இடித்து எல்லாவற்றையும் வைத்து பாலத்தை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 70% வந்து கட்டிட்டார். மீதி 30%க்கு வந்து பாறைகள் இல்லாமல் போய்விட்டது. அங்கே குழிகளை தோண்டி மண்ணை அள்ளி கொட்ட ஆரம்பித்து அங்கே அந்த பாலத்தை கட்டமைத்தார்கள். கடைசியில் வந்து அங்கிருந்து அவர்கள் தாக்குதல் செய்த பொழுது போர் வீரர்களையே அங்கே கொன்று அவர்களை வைத்து பாலம் அமைத்து அந்த தீவுக்குள்ளாக சென்று அவர்களை ஒன்றுமில்லாமல் முற்றிலுமாக அழித்து போட்டதாக வரலாறும் சொல்லுகிறது. அதை தீர்க்க தரிசனம் முன்பாகவே உரைத்தும் வைத்திருக்கிறது. அப்போது இந்த வேதாகமம் எவ்வளோ வல்லமை நிறைந்தது இல்லையா? நிச்சயமாக இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு எவ்வளோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இந்த வேதாகமம் எவ்வளோ நம்பகத்தன்மை உள்ளதாக இருக்கிறது இல்லையா? இதை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் கெட்டு போகிறது இல்லை. அதற்கு சான்றாக தான் இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலும் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை சொல்லுகிற அந்த காரியமும் நமக்கு உறுதியாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அருமையாக நீங்கள் சொன்னீங்க. அந்த தீர்வை குறித்து நாம் வரலாறிலே பார்க்கலாம். ஆனால் வரலாறு சொல்வதற்கு முன்பதாக வேதம் நமக்கு தீர்க்க தரிசனமாக தீர்வை குறித்து சொல்கிறதை நாம் அருமையாக இங்கே பார்த்தோம் இல்லையா? சரி பாஸ்டர், உங்களுக்கான ஒரு சிறிய கேள்வி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவருடைய பாடு மரணத்தை குறித்து நம்ம சுவிசேஷ புத்தகங்களில் படிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தோற்றத்திலிருந்து, அவருடைய பிறப்பிலிருந்து, அவருடைய பாடு மரணம் வரை வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அநேக இடங்களில் வந்து அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு வசனத்தை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம சுவிசேஷத்தில் படிச்சிருக்கிறோம். கன்னியின் வயிற்றில் அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி. நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரத்திற்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அதை குறித்து சொல்லுகின்றது. இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. அருமையான செய்திகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் நிகழ்ச்சிகளாக வருவோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பாஸ்டர், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம், அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் வசனம் இவ்வாறாக சொல்லுகின்றது. ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு ஏறக்குறைய ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார், ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது. இந்த இதில் வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்றது. அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஊரில் பிறப்பார், எந்த கிராமத்தில் பர்டிகுலராக எந்த ஊரில் பிறப்பார் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது. நீங்கள் வேதத்தில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகின்றது. எப்பிராத்தா என்னும் பெத்லெகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார், புறப்பட்டு ஆளுகை செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதாவது யூதா தேசத்தில் நிறைய பெத்லெகேம் இருந்துச்சு. பெத்லெகேம்னா ஒன்றும் இல்லை, பெத்துனா வீடு, இல்லை பெத்லெகேம் அப்படின்னு சொன்னால் வயல்களின், அதாவது அப்பங்களின் வீடு என்று அர்த்தம். இப்போ நம்ம ஊர், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வயல் நம்பிக்குளம், வயலூர், வயல்குளம், அவன் வயல்குடி, வயலூர் இப்படின்னு சொல்லி நிறைய இது இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நெல் விளைச்சல் இருக்கக்கூடிய இடங்களை தான் இது வந்து சொல்லுது. அதே போல் இந்த யூதயா முழுவதும் நிறைய பெத்லெகேம் வயல், அதாவது இந்த கோதுமை வயல் நிறைந்த இடங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு புள்ளி வச்சு சொல்கிறாரு, எல்லா பெத்லெகேமில் இல்லை, அது வந்து எப்பிராத்தா என்னும் பெத்லெகேமே அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆயிரங்களுக்குள்ள 1000 ஊர் இருந்தாலும் சரி, இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடத்தில் இருந்தால் புறப்படுவார். இயேசு கிறிஸ்து எந்த ஊரில் இருந்து
பிறந்து வருவார் அப்படிங்கிறதையும் சொல்லுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம். அதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். தாவீதினுடைய அந்த யூத வம்சத்திலிருந்து வருவார் அப்படிங்கிற அந்த கோத்திரம் முதலாய் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி நிறைய தீர்க்க தரிசனம் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுவார், அது வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 30 வெள்ளிக்காசுக்கு அவர் காட்டி கொடுக்கப்படுவார். யூதாஸ் காரியத்தை வந்து 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். மற்ற 27வது அதிகாரத்தில் வந்து சொல்கின்றது 30 வெள்ளிக்காசை தேவனுடைய ஆலயத்தில் வீசிட்டு நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு சொல்லி. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் சகரியா 9:9 வந்து சொல்கின்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்கு எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி, கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருவார் அப்படின்னு சொல்லி, அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சங்கீதம் 22 சொல்லுது. இப்படி வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது சரியாக ஒரே ஒருத்தருக்குள் நிறைவேறியிருக்கிறது. நான் இந்த வேத புத்தகம் உண்மை என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வரப்போகின்ற அந்த வாழ்க்கை குறித்து ஏற்கனவே ரொம்ப தெளிவாக தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது வேதம் தேவனிடத்திலிருந்து வந்தது, ஒரு உண்மையான புத்தகம் என்பதற்கு நல்ல ஒரு சான்று. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதல் இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் தீர்க்க தரிசனமாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? ஆமாம். அருமையாக வேதாகமத்திலிருந்து நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. பாஸ்டர் ஜான், உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு அநேக கவிஞர்கள் இருக்கிறார்கள், அல்லது காந்தியடிகளை உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கள் யாராவது இயேசு கிறிஸ்துவை குறித்து எதைகளும் சொல்லியிருக்கிறார்களா? கண்டிப்பாகவே பார்த்தோம் என்று சொன்னால் அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்த நபரையே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், காந்தியடிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்ல ஒரு அபிப்பிராயம் உள்ளவராக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆயத்தம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தையில் மிக முக்கியமான வார்த்தையாக கருதப்படுகிறது என்னவென்றால், வேதத்தை விரும்பி வாசிக்கக்கூடிய அவர், நான் கிறிஸ்தவத்தை நேசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவனை நான் நேசிக்கிறதில்லை. கிறிஸ்துவை அவர் நேசித்தார் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களை நேசிக்காமல் போனார். ஏன் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் முதலாக லண்டனில் இருந்து அவருடைய படிப்புகளை அவர் தொடரும் பொழுது அங்கே வாரந்தோறும் தேவாலயத்துக்கு போகிற வழக்கத்தை அவர் வைத்திருந்தார். வாரம் தவறாமல் செல்கிற ஒரு அனுபவம் அவருக்கு அங்கே இருந்தது. அவர் அங்கே படிப்பை முடிக்கும் பொழுது தேவனை பற்றி அதிக காரியங்களை அவர் படித்து கொண்டார். இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், செர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிற அந்த 3 அதிகாரம், மத்தேயுவில் உள்ள அந்த 3 அதிகாரங்களை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக, எல்லா மனிதனும் வாசிக்க வேண்டிய ஒன்று, எல்லா மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒன்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் அவருடைய எண்ணம் எப்பொழுது மாறியது என்று சொன்னால், அவர் லண்டனில் அவருடைய படிப்பை முடித்துட்டு தொடர்ந்து படிக்கிறதற்காக சவுத் ஆப்பிரிக்கா சென்றார். அங்கே சென்ற பொழுது அவருடைய வழக்கத்தின்படி அவர் தேவாலயத்திற்கு சென்ற பொழுது அங்கே ரேசிசம் நடக்கிறதை பார்த்தார். ரேசிசம் அப்படின்னு சொன்னால், வெள்ளை இன மக்கள் கருப்பின மக்களை ஒதுக்குகிறதை அங்கே கண்ட பொழுது அவருடைய இருதயம் கொந்தளித்தது. என்னதான் தெய்வம் அன்பானவராக இருந்தாலும் இந்த மனிதர்கள் பிரிவினையும் வெறுப்புகளையும் பாகுபாடையும் சபைக்குள்ளே கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவர் கண்டதுனால தான் அங்கே அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவனை அல்ல என்று சொல்லி. அப்போது நாம் கிறிஸ்துவனை போல இருக்கக்கூடாது, கிறிஸ்துவாக இருக்கணும். சரிங்களா? அந்த காந்தியடிகள் சொன்னது அதுதான். அன்னைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிற நாம் அதன்படி நடக்கிறது அவசியமாக இருக்கிறது. அருமையாக சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நான் ரயிலில் பிரயாணப்பட்டு போகும்போது காந்தியடிகளுடைய ஒரு வாசகத்தை ஒன்று நான் வாசித்தேன். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, டோன்ட் லவ் சின், லவ் த சின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக ஒரு வாசகத்தை அங்கே சொல்லியிருக்கிறார். என்னென்னா, நீங்கள் பாவத்தை நேசிக்காதீர்கள், பாவிகளை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசியுங்கள். நிச்சயமாக இது அவர் வேதாகமத்திலிருந்து
அவர் வாசித்த ஒரு காரியமாக தான் நிச்சயமாக அது இருக்கும். நிச்சயமாகவே வேதாகமத்தில் காணப்படுகிற ஒரு காரியம்தான். இயேசு கிறிஸ்து வந்து பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவரும் பின்பற்றுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. சுவாரஸ்யமான கருத்துக்களை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு நாம் திரும்பவும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிற்பாடு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பஷர், அருமையாக நாம் இந்த கவிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அல்லது காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்கன்னு குறித்து நான் பார்த்தோம் இல்லையா? வேதாகமத்திலே இந்த அப்போஸ்தலர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே அவர்களுடைய மனநிலைமை எவ்வாறாக இருந்தது? அவர்கள் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? அப்போஸ்தலர்கள் முக்கியமாக இந்த புற ஜாதி தேசங்களுக்கு அவங்க ஊழியத்துக்கு போனாங்க. முக்கியமாக பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் உள்ள ஒரு சாட்சியை வந்து வசனமாக எழுதியிருக்கிறார். வந்து வாட்சி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:28 வந்து சொல்லுது. 27 28 சேர்த்து வாசிக்கிறேன். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அடுத்த வசனம் தான் முக்கியமாக சொல்லுது. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி. இதில் வந்து வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய புலவர்களிலும் சிலர். இவர் போனது கிரேக்க தேசம், அதை மாதிரி மற்ற தேசங்களுக்கு தான் போயிருக்கிறாரு பவுல். போகும்போது பவுல், அதே போல் லூக்கா மருத்துவர், பர்னபா, இப்படிலாம் நிறைய பேர் போய் அவங்க வந்து வெவ்வேறு தேசங்களுக்கு போனாங்க. அப்போது இந்த அனுபவத்தில் வந்து சொல்கிறாங்க, அந்த தேசங்களில் உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார். அப்படின்னா உண்மையான தெய்வத்தினுடைய சந்ததியார் நாம் என்று உங்களுடைய புலவர்களிலேயே சிலர் சொல்லியிருக்காங்க, மகான்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது உலகம் பூரா புறையோடி இருக்கக்கூடிய ஒரு உண்மை. தமிழ் நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த குறிப்பிட்ட தேசம், எல்லா தேசத்துலேயும் வேதாகமத்தை குறித்தும் சிருஷ்டிப்பு தேவனை குறித்தும் அனுபவபூர்வமாக அன்றாட வாழ்க்கையில் அவங்க வந்து உணர்ந்து தான் பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அது வந்து எல்லா இதுலேயும் இருக்குது. நம்ம ஒரு வேளை அதை குறித்து அறியாமல் இருந்திருக்கலாம். நமக்கு அறிந்த ஒரு சில காரியங்களை பாஸ்டர் ஜான் ஆஸ்பன் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, காந்தியடிகள். உலகத்தில் எல்லாருமே வந்து உலகத்தில் காந்தி அப்படின்னு சொன்னால் தெரியாமல் இருக்காது. ஏன்னா காந்தியை வந்து எதற்காக சொல்கிறாங்கன்னா அகிம்சா அப்படின்னு சொல்லி. ஆமாம், இந்த அகிம்சை அப்படிங்கிறத அவர் வந்து பைபிளில் இருந்து தான் கற்றுக்கிட்டார். அதனால தான் அவர் அகிம்சையினால் ஒரு விடுதலை போராட்டத்தை ஏறெடுத்து அதில் வெற்றியும் கண்டார் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அவர் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம் நம்ம சொல்லலை. அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் சத்திய சோதனை அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த மலை பிரசங்கத்தை குறித்தும் வேதாகமத்தை குறித்தும் நல்ல சாட்சியான வாழ்க்கை சொல்லியிருக்கிறார். வேத புத்தகம் நமக்கு அப்படிப்பட்ட குணத்தை நமக்கு தரும். அருமையான கருத்துக்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து போதகர் ஜான், அவங்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வேறு ஏதாவது அறிஞர்கள் வேதாகமத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்களா? கண்டிப்பாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அநேக கவிஞர்கள், புலவர்கள் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இதிலும் முக்கியமான ஒரு நபராக நாம் பார்க்க வேண்டிய நான் ஆசைப்படுகிற ஒரு நபர் யார் என்று சொன்னால் விவேகானந்தர். ஒரு மாமனிதராக கருதப்படுகிறார். நிச்சயமாக, சரிங்களா? நம்முடைய இந்த தேசங்களில் சில மிக முக்கியமான நபர்களில் இவரும் ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு நபராக இருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை மனித உரு கொண்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும். உங்களுக்கு வீடு பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவிடம் நெருங்கிய தொடர்பினை கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் எண்ணத்தால் எண்ணுகிற எந்த கடவுளை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசுவே. இயேசு மனிதரே என்று நினைப்பீர்களாயின் அவரை நீங்கள் வணங்க வேண்டாம். இயேசுவே கடவுள் என்ற உண்மையை உங்களுக்கு புலப்படுகிற போது அவரை நீங்கள் வணங்கலாம். இயேசுவை ஒரு மனிதர் என்று சொல்லுகிறீர்கள் என்றால்
தெய்வ நிந்தை என்ற குற்றம் புரிகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம். அவர் தெய்வம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் நினைக்கிற எந்த கடவுளை காட்டிலும் மிகுந்த உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. ஏன் இந்த காரியம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பல தெய்வங்களை வழிபடுகிற நபர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் தங்களை தாங்களே வருத்தி கொள்ள அங்கே சில சமயங்களில் சில காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது நமக்காக தெய்வம் தன்னைத்தானே வருத்தி கொண்டது, நமக்காக காயங்களையும் பாடுகளையும் பட்டு மரித்தார் என்கிற ஒரு காரியத்தையும் அங்கே நாம் பார்க்கிறோம். அதனால தான் இங்கே விவேகானந்தர் இதை சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, இன்னமும் அவர் சொல்லுகிற காரியங்கள் இருக்குது. நம்ம தேவனுக்கு சித்தமானால் அதை நாம் நன்றாக அறிந்து படிக்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு உன்னத மனிதனாகவும், நீங்கள் அவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் அவரை மறுதலிக்கிறீர்கள், நீங்கள் குற்றம் புரிகிறீர்கள் என்று சொல்லி அங்கே விவேகானந்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையாக நாம் காரியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். மிகவும் உற்சாகமாக இருக்கு இல்லையா? காந்தியடிகள் மற்றும் விவேகானந்தர் இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நிச்சயமாக எல்லோருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நானும் புதிய காரியங்களை அதிகமாக கற்றுக்கொண்டேன். நிச்சயமாக எடுத்து கூறிய உங்கள் இருவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போதகர் ஜான், நீங்கள் ஒரு ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை முடிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற உன்னத தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராய்ந்து படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அன்றாட பார்க்கக்கூடிய காரியங்கள், அன்றாட கேட்கக்கூடிய காரியங்கள், அன்றாட பேசக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்மை குறித்தும் தேவனுடைய வெளிப்பாடை குறித்து, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு செய்த மகத்துவங்களை குறித்து நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, தேவனீர் எங்களுக்கு இந்த ஆதி புத்தகத்தின் மூலமாக எவ்வளோ வெளிப்பாடுகளையும் எவ்வளோ அறிவுகளை தேவனீர் கொடுக்கிறீரப்பா. நீர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராக ஒரு உன்னதவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நீங்கள் வழிநடத்துகிறதற்காக நன்றி. இந்த நேயர்களை தேவனீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய இருதயத்தின் இயக்கங்களை தேவனீர் நிறைவேற்றுங்க. எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன். ஜீவனும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, அருமையாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். அன்றாட வாழ்க்கையில் ஆதி புஸ்தகம் என்கின்ற தலைப்பிலே அருமையான கருத்துக்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இன்னும் அநேக சுவாரஸ்யமான கருத்துக்களை நாம் படிப்போம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.